தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்னும் கூடுதலாக நாம் கவனித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திறந்து 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 16வது வசனம் 17வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் கூட தேவன் வாசம் செய்திடும் ஆலயமாக இருந்திட முடியல. காரணம், தேவனுடைய ஆவியை தங்களுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு தேவன் அருளாதிருந்தார். ஆகவே பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே தேவன் வாசம் செய்வதற்கு கட்டடமாகிய ஆலயத்தை தேவன் உண்டு பண்ணி இருந்தார். ஆனால் புது உடன்படிக்கையிலே கட்டடமாகிய ஆலயம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமே தேவன் வாசம் செய்திடும் ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் பெற்றுக்கொள்கிறபடியினாலே தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாக நாம் இருந்திட முடியும். தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி தேவன் எதற்காக நமக்கு அருளி இருக்கிறார்? நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாக நாம் இருந்திட முடியாது. நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஆலயமாக நாம் இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் தான் நாம் அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆலயமாக நாம் இருந்திட முடியும். யோவான் 2வது அதிகாரத்தில் இயேசு எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு சென்றபோது அங்கே இருந்த தேவாலயத்தில் ஜனங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவாலயம் வியாபாரம் செய்வதற்காக கட்டப்பட்டதல்ல. ஆனால் ஜனங்கள் தேவாலயத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கும் ஒரு இடமாக தேவாலயத்தை அவர்கள் மாற்றியிருந்தார்கள். இயேசு அங்கே இருந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து இயேசு என்ன சொன்னார்? யோவான் 2வது அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 16வது வசனம், கடைசி 2 வரிகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். தேவாலயம் என் பிதாவின் வீடு என்று சொல்லி இயேசு சொன்னார். பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொல்லி அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஜனங்களை எல்லாம் விரட்டினார். தேவாலயத்துக்கு அவர்களை புறம்பாக்கி தேவாலயத்தை சுத்தம் செய்தார். தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினார்.
புது உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் மட்டுமல்ல, தேவனுடைய வீடாக நாம் இருக்கிறோம். இயேசு தேவாலயத்தை என் பிதாவின் வீடு என்று சொன்னார். புது உடன்படிக்கையிலே நாம் தேவனுடைய வீடாக நாம் இருக்கிறோம். ஒரு வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டிலே வசிக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வீடு பழுதடைந்திருப்பதை பார்த்து, அந்த வீட்டின் கதவு பழுதடைந்திருக்கிறது, ஜன்னல் பழுதடைந்திருக்கிறது, வீட்டின் சுவர்கள் பழுதடைந்திருக்கிறது, அங்கே சுவர்கள் விரிசல் விடப்பட்டிருக்கிறது, இவைகளையெல்லாம் அந்த வீட்டின் உரிமையாளர் பார்க்கும் பொழுது, இவற்றையெல்லாம் இந்த பழுதெல்லாம் நீக்கி சரி செய்து அந்த வீட்டிலே வாசம் செய்யும்படி அந்த வீட்டை எப்படி சரி செய்திடுவாரோ அதுபோல தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய இருதயமாகிய தேவனுடைய வீட்டை தேவன் சரி செய்வதற்காகத்தான் தேவனுடைய ஆவியை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். நாம நம்முடைய இருதயத்தை சரி செய்திட முடியாது. நாம நம்முடைய இருதயத்தின் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கிட முடியும். ஆகவேதான் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தேவன் புது உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளி இருக்கிறார். நாம் ஏதோ சத்தம் போடுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படவில்லை. நாம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. ஏனென்றால் எல்லாருமே அந்நிய பாஷையை பேசுகிற அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறார்களா என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். எல்லாருமே அந்நிய பாஷையின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இருதயத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எல்லாருமே நாம் தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அருளி இருப்பது அந்நிய பாஷையை பேசுவதற்காக அல்ல, சத்தம் போடுவதற்காக அல்ல, பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்காக. தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஆலயமாக நம்முடைய இருதயம் இருக்கும்படி தேவனுடைய ஆவியை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். இயேசு அந்த எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு சென்றபோது அந்த ஆலயத்திலே அநேகர் அந்த ஆலயத்தை கெடுத்து அங்கே வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பதை பார்த்தபோது அவர்களை எல்லாம் விரட்டி தேவாலயத்துக்கு புறம்பாக்கி தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினார். தேவாலயத்தை அவர் சுத்தம் செய்தார். அதுபோலவே புது உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அருளி இருப்பதனுடைய நோக்கம் நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்வதற்காக, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுசியும் நீங்கி நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் அருளி இருக்கிறார். ஒரு வீட்டின் உரிமையாளர் எப்படி அந்த வீட்டில் இருக்கும் எல்லா பழுதுகளை எல்லாம் நீக்கி சரி செய்கிறவராயிருக்கிறாரோ அதுபோல நாம் இனி நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் நம்மை விலை கொடுத்து அவருக்கென்று அவர் வாங்கி இருக்கிறார். நாம் தேவனுடைய வீடு. இந்த வீட்டுக்கு உரிமையாளர் தேவன். தேவன் வாசம் செய்யும் இந்த வீடு ஆலயம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஆவியை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்திட முடியாது. நாம் வேதத்தில் நான் பார்க்கிறோம், மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது அவன் 3 பகுதிகளை உடையவனாக மனிதனை சிருஷ்டித்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம்
என்று சொல்லி 3 பகுதிகளை உடையவனாக சிருஷ்டித்தார். இதற்காக தேவன் 3 பகுதிகளை உடையவனாக மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் ஆவியாக இருக்கிறபடியினால் தன்னுடைய ஆவியிலே தேவனை பெற்றுக்கொண்டு தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய ஆவியில் தேவனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவன் சோதிக்கப்பட்டு அவன் சோதனையில் அவன் வீழ்ச்சி அடைந்தான். மனிதன் விழுந்து போனான். ஆகவேதான் தேவன் பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒருவருக்குள்ளாகவும் வாசம் செய்திரும்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருளப்படாதிருந்தார். ஆகவேதான் ஜனங்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்வதற்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க சொன்னார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியின்படிதான் தேவாலயத்தை கட்டினார்கள். இந்த பரிசுத்த ஸ்தலம் 3 பகுதிகளை கொண்டதாக உண்டாக்கப்பட்டது. எப்படி மனிதன் 3 பகுதிகளை உடையவனாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தார், அதுபோல பரிசுத்த ஸ்தலமும் 3 பகுதிகளை உடையதாக உண்டாக்கப்பட்டது. வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் பழைய உடன்படிக்கையிலே ஒருவர் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியாதிருந்தது. காரணம், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிக்கப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும் மார்க்கம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. இது நமக்கு எதை காண்பிக்கிறது? ஆவியில் தேவனை பெற்று வாழ்கிற வாழ்க்கை பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒருவருக்கு கூட அருளப்படாதிருந்தது. காரணம், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தில் தான் மாம்சமான மனிதனையும் அவரோடு கூட சேர்த்து சிலுவையிலே அவர் அறைந்திருந்தார். சிலுவை மரணத்துக்கு முன்பு இப்படிப்பட்ட மாம்சமான மனிதனை தேவன் தன்னோடு கூட சேர்த்து அறையும்படியான ஒரு சம்பவத்தை பழைய உடன்படிக்கையிலே அவர் செய்திடவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்திலே தான் மாம்சமான மனுஷன், பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த திரைச்சீலை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தனது மாம்சமாகிய திரை என்று சொல்லி மாம்சத்தை திரைச்சீலைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை எபிரேயரிலே நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இது எதை நமக்கு காண்பிக்கிறது? நம்முடைய மாம்சம் கிழிக்கப்படாமல் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ஆவியை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியாது. திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும் மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய மாம்சம் கிழிக்கப்பட வேண்டும். அது ஒரு திரைச்சீலை போல இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி நமக்கு ஒரு திரைச்சீலை போல நம்முடைய மாம்சம் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் கிழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி பெற்று நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவருக்கென்று நாம் வாழ்ந்திட முடியும். தாவீதை குறித்து நாம் வாசிக்க முடியும். தாவீது அவன் சோதிக்கப்பட்ட போது இச்சையினால் அவன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் பாவம் செய்து அவன் வீழ்ச்சியடைந்தான். அப்பொழுது
அவன் தேவனிடத்தில் மனம் திரும்பும்படி அவன் ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து சங்கீதம் 51 அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அதில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தாவீது ஜெபித்த அந்த ஜெபத்தில் தாவீது சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். சங்கீதம் 51 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எப்படி தேவன் சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரை அருளின போது தேவன் சுத்த இருதயத்தை மனிதனுக்குள்ளாக அவர் சிருஷ்டிக்கிறார். இதை நாம் எசேக்கியேல் புத்தகத்திலேயும் நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நாம் எப்படி சுத்தமாக்கப்படுவோம்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுசிகளும் நீங்கி நாம் எப்படி சுத்தமாக்கப்படுவோம்? அடுத்த வசனம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களின்படி கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நாம் எப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த வீடாக நாம் இருந்திட முடியும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுசிகளும் நீங்கி நம்முடைய இருதயம் சுத்தமாக தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஆலயமாக நாம் இருந்திட முடியும். பரிசுத்த ஆவி இல்லாமல் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாக நாம் இருந்திட முடியாது. அநேகர் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து பேசும்பொழுது தங்களை மேன்மையாக பேசுகிறார்கள். ஏதோ நாம் தான் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறதை போல தங்களை மேன்மையாக காண்பிக்கிறார்கள். பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் ஏதோ ஒன்றை செய்து நாம் பரிசுத்தமாகுகிறதை போல நம்மை உயர்வாக காண்பிக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஒருபோதும் மெய்யான பரிசுத்தமாக இருந்திட முடியாது. மெய்யான பரிசுத்தம் என்பது புறம்பாக ஒரு பரிசுத்தத்தை போல இருக்கிற ஒரு தோற்றம் அல்ல. அது நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ்வது, நம்முடைய எண்ணங்களிலே நாம் பரிசுத்தமாக வாழ்வது, நம்முடைய நோக்கத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ்வது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்முடைய இருதயத்திலே நாம் ஒருபோதும் பரிசுத்தமாக வாழ்ந்திட நம்மால் முடியாது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையிலே சோதிக்கப்பட்ட போது தங்களுடைய எண்ணங்களிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், தன்னுடைய நோக்கங்களிலே தோற்கடிக்கப்பட்டார்கள், உள்ளாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். காரணம், பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே வாசம் செய்யாதிருந்தார். ஆனால் புது உடன்படிக்கையிலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளியிருப்பதனுடைய நோக்கம், நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள், இவைகளிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல. ஒருவன் பரிசுத்த ஆவியினால் இருதயத்திலே பரிசுத்தமாக வாழ்கிறவனாக இருந்தால் ஒருபோதும் தன்னை மேன்மையாக காண்பிக்க மாட்டான், ஒருபோதும் தன்னை உயர்வாக காண்பிக்க மாட்டான். அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருப்பான், அவன் தேவனை காண்பிக்கிறவனாக இருப்பான். எல்லாவற்றிற்கும் தேவனே காரணம் என்பதை
அவன் காண்பிக்கிற ஒரு மனிதனாக இருப்பான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஆலயமாக இந்த புது உடன்படிக்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இருந்திட முடியும். நாம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே வாசித்தோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க முடியுமா? கண்டிப்பாக கெடுக்க முடியும். நம்முடைய மாம்சம் கிழிக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால், நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையுண்டான் என்பதை நாம் விசுவாசிக்காதவர்களாக நாம் இருந்தால், நாம் சோதிக்கப்படுகிற வேளைகளிலே நம்முடைய மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுத்து, நம்முடைய மாம்சத்தை நாம் சார்ந்து கொண்டு, நம்முடைய மாம்சத்துக்கு நாம் இணங்கி நம்மை நாம் கெடுத்துக்கொள்ளுவர்களாக நாம் இருந்திட முடியும். நம்முடைய மாம்சம் கிழிக்க ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நாம் தேவனுடைய ஆவியை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திட நம்மால் முடியாது. நாம் நம்முடைய மாம்சம் கிழிக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் தாழ்த்த வேண்டும். நம்மால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் மாத்திரம்தான் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திட முடியும் என்று பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்யும்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்கென்று தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஆலயமாக நாம் இருந்திட முடியும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்திட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.